இலங்கை தொடருக்கான இந்திய அணியை பிசிசிஐ அறிவித்திருக்கிறது. T20 போட்டிக்கு விக்கெட் கீப்பர்களாக சஞ்சு சாம்சன், ரிஷப் பண்ட் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன். தற்போது இலங்கை தொடருக்கான இந்திய அணியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அணியில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள்? விவரங்கள். இந்த மாத இறுதியில் இந்திய அணி இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறது. அப்பொழுது ஒரு நாள் மற்றும் 20 ஓவர் போட்டிகளில் இந்திய அணி விளையாட இருக்கிறது. இந்த தொடர்களுக்கான இந்திய அணி தற்பொழுது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு நாள் அணியை பொறுத்தவரை கேப்டனாக ரோஹித் சர்மாவும் துணை கேப்டனாக சுப்மன் கில்லும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதே போல விராட் கோலி, KL ராகுல், ரிஷப் பண்ட், ஸ்ரேயாஸ் ஐயர், சிவம் துபே, குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், வாஷிங்டன் சுந்தர், ஹர்தீப் சிங், ரியான் பராக், அக்ஷர் பட்டேல், கலீல் அகமது, ஹர்ஷித் ராணா ஆகியோரினுடைய பெயர்கள் அறிவிக்கப்பட்டு இருக்கின்றன. இலங்கை ஒருநாள் தொடருக்கும் மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஓய்வு கேட்டுள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் தற்பொழுது இருவருமே அந்த அணியில் இடம்பெற்று இருக்கிறார்கள். அதே போல KL ராகுல் ஒருநாள் அணியில் இடம்பெற்று இருக்கிறார். காயத்திலிருந்து மீண்டு பயிற்சி செய்து வரும் முகமது ஷமி அணியில் இடம்பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரது பெயரும் இல்லை. அதே போல மூத்த முக்கிய பந்து வீச்சாளரான ஜஸ்பிரித் பும்ராவினுடைய பெயரும் அணியில் இடம்பெறவில்லை. அதே போல ஏற்கனவே இந்திய அணிக்கான இந்த ஒருநாள் போட்டிகளுக்கான கேப்டனாக ஹர்திக் பாண்டியா செயல்பட்டு வந்த நிலையில் இந்த தொடரில் அவர் இடம்பெறாததால் அவருக்கு பதிலாக கேப்டனாக சுப்மன் கில் துணை கேப்டனாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறார். அதே போல 20 ஓவர் போட்டிகளுக்கான அணியை பொறுத்தவரை சூரியகுமார் யாதவ் கேப்டனாக நியமிக்கப்பட்டு இருக்கிறார். துணை கேப்டனாக சுப்மன் கில், SSV ஜெய்ஸ்வால், ரிங்கு சிங், ரியான் பராக், ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னோய், ஹர்தீப் சிங், முகமது கலீல் மற்றும் முகமது சிராஜ் ஆகியோர் இடம்பெற்று இருக்கிறார்கள். 20 ஓவர் இந்திய அணிக்கான கேப்டனாக ஜஸ்பிரீத் ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்படலாம் என்று முதலில் தகவல்கள் வெளியானது. ஆனால் சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக நியமிக்கப்படுவார் என்று நேற்றிலிருந்து தகவல்கள் வெளிவந்த நிலையில் எதிர்பார்த்தபடியே சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும் துணை கேப்டனாக சுப்மன் கில்லும் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகிய இருவரும் 20 ஓவர் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற நிலையில் இருவருமே இந்த அணியில் இடம்பெறவில்லை. அதே போல ஹர்திக் பாண்டியாவை, ஜஸ்பிரித் பும்ராவை பொறுத்தவரை ஒரு நாள் போட்டிகளுக்கான தொடருக்கும் ஓய்வு அளிக்கப்பட்டு இருக்கிறது. 20 ஓவர் போட்டிகளிலும் அவருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு இருக்கிறது. இலங்கை தொடருக்கான இந்திய அணியில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியிருக்கிறீர்கள். நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.